Hi friends, how are you? Welcome to our TNPC VIP Notes. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசில இருந்து 2021ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பர்டிகுலராக குரூப் 2 2A அப்படின்ற எக்ஸாம் பற்றியும் குரூப் 4 எக்ஸாம் பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். குரூப் 2 2A எக்ஸாம் வந்து மே மாதம் வர்றதாகவும் குரூப் 4 எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாதம் வர்றதாகவும் அந்த ஆனுவல் பிளானரில் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆனுவல் பிளானர் வந்து தற்காலிகமானது தான். ஸோ குரூப் 2 2A எக்ஸாம் வந்து மே மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல்லையோ அல்லது அதுக்கு பின்னாடி ஜூன்லேயோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட்லேயோ அல்லது அதுக்கப்புறமா அக்டோபர்லேயோ வர வாய்ப்பு இருக்குது. அதாவது இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குரூப் 2 2A எக்ஸாம் வந்து ஏப்ரல்லேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கால்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே கால்ஃபர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் குரூப் 2 2A எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய போட்டியாளராக இருந்தாலும் சரி அல்லது குரூப் 4க்கு படிக்கக்கூடிய போட்டியாளராக இருந்தாலும் சரி, எக்ஸாமுக்கு நாள் வரைக்கும் படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த மைண்ட் செட்டை விட்டுருங்க. நீங்கள் வந்து எந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய போட்டியாளராக இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணுறது வரைக்கும் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி கால்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த எக்ஸாமுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணுறதுக்காகவும் மாடல் டெஸ்ட் எழுதுறதுக்காகவும் டைம் ஒதுக்கிக்கோங்க. போட்டித் தேர்வுகளை பொறுத்தளவுக்கு நாம் படிக்கிறத விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது எதுனா அதிகமாக ரிவிஷன் பண்ணக்கூடியது தான். ஏன்னா நம்ம படிக்க நம்ம முன்னாடி படித்த டேட்டாஸ் எல்லாமே மறந்துக்கிட்டே வரும். அதாவது மறதி அப்படின்றது வந்து மனித இயல்பு. ஸோ படிக்கிறத விட அதிக முக்கியமானது ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றத வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய போட்டியாளராக இருந்தாலும் சரி, பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து படிக்காமல் அதை தாண்டி நம்ம நல்ல ரேங்கில் பாஸ் பண்ணி நாம் இருக்கக்கூடிய சொந்த மாவட்டத்தில் வேலை வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து படிங்க. நமக்கு வந்து எக்ஸாமுக்கு அதிக நாள் இருக்குது, அதனால நம்ம கிடைக்கிற நேரம் படித்தா போதும் அப்படின்ற மைண்ட் செட்லேயும் படிக்காதீங்க. நீங்கள் டெய்லி பண்ணக்கூடிய வேலைகளை கொஞ்சம் கவனமாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறத விட வேகமாக நாட்கள் வந்து கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்தே நல்லா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படின்னா தான் எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடிய சொந்த மாவட்டத்தில் நல்ல வேலை வாங்குறதுக்கு அது உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நாளைய அரசு அதிகாரிகளாக மாறவிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாம் போடக்கூடிய இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட்.